அது மட்டுமல்ல பேச்சாளர் மிகவும் நாசுக்காகவும் பகுதியாக நகைச்சுவையாக பேச வந்தவர். அவருடைய நகைச்சுவை இங்கே எப்படி எடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சிவன் இளங்கோ அவர்களை கேட்டு என்ன கடைசியாக போட்டீங்க, இல்லை நீங்கள் சாப்பாடு வர்ற வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் அவர்களுக்கு சிவன் இளங்கோ அவர்களுக்கும் டாக்டர் நம்போதன் அவர்களுக்கும் முதல்ல அமைப்பாளர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிற முனைவர் முத்தையா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் எடுத்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வள்ளுவர் வந்து இந்த நேரத்தில் இருந்திருந்தாருன்னா உண்மையில கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரா அல்லது கவலைப்பட்டிருப்பாருன்னா தெரியல. எப்படி நான் தெரியாமல் எழுதிட்டப்பா இந்த மாதிரி போட்டு நம்மளை பின்னி எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு சிலவளை நினைக்கக்கூடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் ஒவ்வொரு நோக்கில் அது மனிதனுக்குரிய சில பேர் இங்கே இருக்காங்க. அதை பற்றி விமர்சனங்கள் எல்லாம் கூட சொன்னீங்க. அவங்கவுங்க பாணியில் ஆன்மீகத்தை பற்றி அந்த அம்மா பார்த்தாங்க. இன்னொருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் தன்னுடைய பாணியில் பார்த்தார். இன்னொருத்தர் வந்து மருத்துவராக இருப்பார், அவர் தன்னுடைய நோக்கில் பார்ப்பார். இன்னொருத்தர் பொருளாதார நிபுணராக இருப்பார், அவருடைய நோக்கில் பார்ப்பார். இப்போ அதனால் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஐடியாவோட இருந்தோம்னா பார்க்கணும், அப்படி பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விடயம். அந்த கருத்தோடு நான் ஒரு மருத்துவ நோக்கில் அல்லது உளவியல் நோக்கில் இந்த விடயத்தை பார்க்குறேன். திருக்குறளில் அதிகாரம் 58 ஒரு உளவியல் நோக்கு அப்படிங்கிறது. இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் பொதுவாக கீழே நான் போட்டுருக்கேன். கண்ணோட்டம் இஸ் நாட் பி பெர்ஸ்பெக்டிவ். பொதுவாக நாங்கள் கண்ணோட்டம்னா இந்த கண்ணோட்டத்தில் இப்படி பார்க்குறோம், இந்த கண்ணோட்டத்தில் இப்படி நோக்குறோம், அடுத்த வந்து எதில் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம் அப்படிங்கிற நோக்கம் வந்து இது வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். அன்பு, இரக்கம், சிம்மதி, எண்பதி, கைண்ட்னஸ் அப்படிலாம் ஐயா கூட சொன்னார். அது இல்லாததுனால தான் பிரச்சனை உலகம் முழுக்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்க்கணும். என்னுடைய நான் தமிழ் படித்தது 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான். அதில் ஒரு பெருமை என்னென்னா திருவள்ளுவர் 10ஆம் வகுப்பு கூட படிக்கல அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அறிவில் பெரியாளாக இருக்கலாம் நகைச்சுவைக்காக. என்னுடைய தமிழாசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெருசாக யாரையும் ஞாபகம் பண்ணிடும். ஏன்னா அந்த மாதிரி அடிவாங்கி எண்ணி எடுத்தாலும் அருட்தந்தை லூயிஸ் டெய்சி அவர்கள் எங்களுடைய சர்ச்சில் மறைக்கல்வியை பற்றியும் பேசுகிற பொழுது அவ்வப்போது திருவள்ளுவரை பற்றியும் பேசுவார். அதில் சின்ன வயசில் ஒரு 7, 8, 10 வயசில் எனக்கு அவர் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்தியவரே ஃபாதர் டெய்சி அவர்கள். அப்புறம் சோலை ஈசனார் அவர்கள் தமிழகத்துக்கு சென்ற பிறகு என்னுடைய அரசியல் ஆசானாகவும் அவரிடம் நான் தமிழ் பயின்றதில்லை, அவரோட சேர்த்து கொஞ்சம் விஷயம் வந்திருக்குது அப்படின்னு. அடுத்தது முக்கியமாக நான் தமிழ் திருக்குறளை பற்றி தெரிஞ்சு கொண்ட அடிப்படை தமிழ்நாட்டில் பஸ்ஸில் போயிருக்க எல்லா பஸ்லேயும் இருக்கும். அதான் அது போட்டிருக்காங்க. அந்த ஒரு நன்றிக்காக அதில் நிறைய குறளை மனப்பாடம் செய்து வச்சிருக்கோம். வள்ளுவர் வாழ்ந்த காலம், அவருடைய சூழல், அனுபவம் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது யாரும் அப்படி சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரத்துக்கு 2000 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் பல வருஷம் ஆனால் கூட தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு விளக்கம் எழுதினவங்களும் வந்து வேறு காலங்களில் வேறு சூழ்நிலை வாழ்ந்துருக்காங்க. இப்போ அடுத்த ஏதோ ஒரு 100 வருஷம் கழிச்சு எழுத போகிறவங்க வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அது எழுதலாம் அப்படி. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். திருக்குறள் ஏன் இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லேட்டரல் திங்கிங், ஒரு மாற்று சிந்தனையாக நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் எந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படியே நின்றுடும். திருக்குறளில் இருக்கிறத இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல, அதனால் அது நினைச்சிட்டு இருக்கு. அதான் முக்கிய காரணத்தை தவிர அதில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் அதெல்லாம் கிடையாது. யாரும் எதுவும் ஃபாலோ பண்ணல. இப்போ சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால போலீஸ் ஸ்டேஷன்
சொல்றது கருத்து. அதனால அது நாங்கள் அதை பின்பற்றுகிற வரைக்கும் அதை நீடிச்சு கொண்டிருக்கோம். இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் திருக்குறள் இருக்கும். ஏன்னா நாங்கள் திருத்த போகிறோம். அன்று கல்லறிந்தோம் குண்டு படுகிறோம், அன்று இறுக்கி அறிந்தோம் ஏவர்கள். ஆயுதங்களை மாற்றி இருக்கிறோம், மனங்களை மாற்றவில்லை. மனங்களை ஆக்கி இருக்கிறோம், காயங்களை ஆற்றவில்லை. கல்வி சாலைகள் நிறைந்திருக்கிறது, சிறைச்சாலைகள் கூட. அன்று ஆடைகளில் அவமானம் இல்லை என்று அவமானப்படுத்த ஆடைகளை அவிழ்க்கிறோம். அதே ஆணவங்கள் வன்மங்கள் மாறவில்லை. அதே இனப்படுகொலை, போர்களும் யுத்தங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கொலைகள் தான். இது முதல் குரல்ல அவர் சொல்ல ஒரு விஷயம். இதை வேற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது ஒரு உளவு நோக்கில் ஒரு உளவாளி எப்படி பார்ப்பான், ஸ்பை எப்படி பார்ப்பான். இப்போ இதில் ஐஸ்பர்க் பார்த்துருக்கீங்க இந்த படம், ஐஸ்பர்க் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு மருத்துவத்தில் இதை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம். வெளியில் தெரிகிறது கொஞ்சம் தான், ஆனால் அங்கே அடியில் இருக்கிறது ஆழமாக இருக்கிறது பெரிய விஷயம். அப்போ நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். வேறு கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வந்துருச்சுன்னா இது அடுத்தது நியூரோ சயின்ஸ் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இவர் வந்த பிறகுதான் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக உளவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் வரலாறுச்சு. அவர் எப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும். இவர் வந்து இந்த உளவியலை சொன்னோம்னா எவ்வளோ நம்பலை. ஈவன் மருத்துவ அந்த காலத்தில் இருந்த மருத்துவ விஞ்ஞானம் கூட அது ஒரு சூடோ சயின்ஸ், உளவியல் என்பது ஒரு போலி விஞ்ஞானம் அப்படிலாம் சொன்னாங்க, நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மருத்துவத்தில் வந்து மிஞ்சி போன ஒரு 100 வருஷம் தான் ஆகுது. அது வரைக்கும் அது ஒரு போலி சயின்ஸ் அப்படின்னாங்க. ஆனால் திருவள்ளுவர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் உளவியல் படிக்கிறோம். உளவியல் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக எழுதி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் படித்து பார்த்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் இதை பற்றி இன்னும் கூட படிப்பது உண்டு. அதில் வந்து 1330 திருக்குறளில் 500 திருக்குறள் வந்து நேரடியாக மனநலம் பற்றி இருக்கு. நேரடியாக இன்னும் 500 குறள்களில் வந்து மறைமுகமாக மனநலம் பற்றி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு திருக்குறளில் இவ்வளவு சாப்டர்ஸ் அதிகாரங்களில் வந்து நேரடியாக மனநலம் பற்றி, மனநலம் என்ற சொல்லே வந்து பல திருக்குறள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஐயா தெரியும், எல்லாரும் நிறைய பேர் மனநலம் அப்படி இவ்வளவு விஷயங்கள் இல்லை. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட டாப்பிக்கில் முக்கியமாக இந்த கைண்ட்னஸ், கம்பேஷன், கிரேசியஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் அங்காடி தெரியும், சொல்ல தேவையில்லை. இந்த புற்றுநோய், கேன்சர் அப்படிங்கிறதுக்கு மேலிக்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புற்றுநோய் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பினாயின் டியூமர் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பினாயின் டியூமர், ஹார்ம்லெஸ் கட்டி, அதனால் பயப்பட தேவையில்லை. மேலிக்னன்ட் அப்படின்னு சொன்னாருன்னா கதை கொஞ்சம் சந்தேகம். குறள் 571 நான் அதில் இருக்கிற கருப்பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நான் சொல்ல போகிற இந்த குறள்களில் ஒவ்வொன்றையும் கீவேர்டு அப்படின்னு பார்க்குற பொழுது இதில் அழகு அப்படிங்கிறது, அழகு அப்படிங்கிறத வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஒழுங்கு அல்லது சிறப்பு. அழகன்னா ஏதோ அழகாக இருக்கா அப்படின்னு பியூட்டியாக இல்லை, ஒழுங்காக இருக்குது, சிறப்பாக இருக்குது, மாநாடு சிறப்பாக நடக்குது, நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு ரைட். அந்த கருத்தில் பார்க்கும் பொழுது அழியாது இருந்து வருகிறது என்பது உலக இயக்கம், ஒருவர் சார்ந்து இருத்தல், இயங்குதல் என்பதாகும். மனித நேயம் அழியாது இருக்கிறது என்பதாகும். ஸோ ஒருவர் சார்ந்து இருக்கிறது, ஒருவருக்கு உதவியோடு இருக்கிறது, அதுதான் வந்து இயங்குதல்
உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள அவர் சொல்றார். போப் அவர்களும் அவருடைய உரையில வாழ்வியல்ல ஒருபடி மேலே போய் மேலே பாருங்க, அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கு, அதில் அவர் போட்டிருக்காரு, வேர்ல்ட் இஸ் ஹாப்பி ஸ்டேட் பாய்ஸ். அதான் அறிவோடு இருக்கிறதா முக்கியம், இருக்கிறது முக்கியம் இல்லை, அதான் எக்ஸிஸ்டிங் அப்படி இருக்கிறது. அடுத்தது லிவிங், வாழ்தல் அப்படி, அடுத்தது செலிப்ரேட்டிங். ஸோ திருவள்ளுவர் சொல்கிற விஷயம் அந்த செலிப்ரேட்டிங், அதுக்கு கைண்ட்னஸ், கம்பேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த குறளில் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் சுமை அப்படிங்கிற விஷயம். இந்த சுமை அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமாக நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய மாணவர்களுக்கு, ஏதாவது செய்யும், இல்லைன்னா சும்மா இரு. நீ சும்மா இருப்பதாலே சில பேருக்கு நன்மை கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அந்த சுமை அப்படிங்கிறது ஒன்று செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாரம். அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறது, கம்பேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு மனித நேயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிக ஒரு பாரமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். இந்த கம்பேஷனுக்கும் இந்த கண்ணோட்டத்துக்கும் இந்த மனித நேயத்துக்கும் இருக்கிற நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க எதுக்கடா இந்த குட்டை போட்டு கொள்றாங்க, எதுக்கு துப்பாக்கி எடுத்து நேரடியாக வச்சுடுறான், எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது விதி அப்படி அல்ல. இங்கதான் பிரச்சனை. மூளையில் இருக்கிற மனநோய் அல்ல, மூளையில் இருக்கிற கெமிக்கல்ஸ், அங்கே இருக்கிற ரசாயனங்கள், நியூரோ கெமிக்கல்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நல்லவனாக இருந்தவனுக்கு போயிடுச்சு. அதிகமாக நீங்கள் அமெரிக்காவில் துப்பாக்கி எடுத்து சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லவங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள் இரவு அவனுக்கு மரங்களை நியூரோ கெமிக்கல் ரசாயனம் மாறி. ஸோ அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ இதில் இந்த உலகில் இருக்கிற இந்த சுரப்பிகள் மிக முக்கியமானது. அதில் எங்களுடைய மூளையில் அடிப்படையில் இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறவர் அவர் தான் தலைமை அமைச்சர் மாதிரி. அவர் ஒழுங்காக செயற்பட்டால் தான் எங்களுடைய நியூரோ கெமிக்கல்ஸ் மூளையில் இந்த மாதிரியான உணர்வுகள், உணர்ச்சிகள் வருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான உறுப்பு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு. இந்த ஹிப்போ கேம்பஸ் உறுப்பு பாருங்க, ஃபீலிங் ஆஃப் ரிவார்ட். நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், மற்றவருக்கு உதவி செய்ய வேணும். இந்த கம்பேஷன், இந்த பாசம், இந்த உணர்வு எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்கள் ஏதோ அந்த அங்கேருந்து வருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து தான் வருது. எங்கேதான் அவருக்கு காரணமான இந்த ஹிப்போ கேம்பஸ். ஹிப்போ கேம்பஸ் என்ற உறுப்பு சரியாக உங்களுக்குள்ள வேலை செய்யலைன்னா வர நீங்கள் சுட்டு போட்டாலும் அவனுக்கு வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கு. இப்படிதான் இருப்பாங்க, சிரிக்க மாட்டான். பார்க்கின்சன் வந்தால் சிரிக்க மாட்டான், கை கால் அசையாது, இப்படிலாம் இருக்கும். ரோபோ மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த டொப்பாமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்லை, அவ்வளோதான். இதே மாதிரி தான் உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு முக்கியமான விஷயம் தான் இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஃபாலிங் இன் லவ். அவர் வரல, நீங்கள் என்னதான் நீங்கள் கட்டிப்பிடிச்சாலும் காதல் வராது, சும்மா கட்டிப்பிடிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் இருக்குது. டொப்பாமின் அப்படிங்கிற ஹோமோன் ரிவார்டு ஹோமோன்னு சொல்கிறோம். ஆக்சிடோசின் லவ் ஹோமோன். அப்போ இந்த ஆக்சிடோசின் வரையில அப்படின்னு இருக்கீங்க. அப்போ நெத்தினி ஆகும்போது அவன் வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி ஹோமோன்ஸ் சில பேருக்கு இல்லை, ட்ரம்போல ஆளுகள். என்டோஃபின், அடுத்தது செரோட்டோனின், இப்படி விஷயங்கள். ஆக்சிடோசின், டொப்பாமின், என்டோஃபின், இந்த ஹோமோன்கள் தான் என்னுடைய எமோஷன்ஸை உணர்வுகள், உணர்ச்சிகளை ரெகுலேட் பண்ணுறது. ஒருத்தர் திரும்ப கேள்வி கேட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப இடக்கு முடக்கா பேசுகிறாருன்னா அவனுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. ஹோமோன் தான் பிரச்சனை. யாரும் தப்பா நினச்சிக்கிறாங்க. கருணையின் நரம்பியல், அறிவியல் என்பது இது நிறைய பேருக்கு புது விஷயமா இருக்கும். உண்மைதான். டாக்டர் நம்பவருக்கு இருக்காங்க, அவர்கிட்ட கேட்டவங்க சொல்லுவார், கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் இடையிலான அந்த உணர்வு பரிமாற்றம் அப்படின்றது.
அடுத்தது அட்ரினல் கோர்டிசோல். இப்போ இந்த நான் முதல்ல சொன்ன இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், பாசிட்டிவ் நியூரோ கெமிக்கல்ஸ் எங்களோட உடம்புல இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற யாரும் சொன்னாங்க இன்னன் கேங் இது இல்லைன்னா அது வந்து அது கூடியும். தைராய்டு வந்து கூடுறதும் இருக்குது குறையிறதும் இருக்குது, இன்சுலின் கூடுறதும் இருக்குது குறையிறதும் இருக்குது. அப்போ எல்லாம் சமநிலையில் இருக்கணும். அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எதுவும் அந்த நியூரோ கெமிக்கல்ஸ் வரையிலா இன்னும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சு. அப்போ அவனுக்கு என்ன வருமானா அட்ரினலின் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சு. சுரந்த உடனே பயம் வரும், ஒரு பதட்டம் வரும், ஒரு ஆன்சைட்டி வரும். ஐயா உட்காருங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. கிருஷ்ணன். அடுத்தது கோர்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த கோர்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பலவிதமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு. பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. இதை வள்ளுவர் வந்து வேற மாதிரி வள்ளுவர் இப்படியான ரெஸ்பான்ஸ் கோர்டிசோல் பல வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்கு. ஸோ அந்த கம்பேஷன் இல்லை, அந்த பாசம் இல்லை, அந்த நேசம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் வேலை செய்வோம். இதை பல இடங்களில் நிறைய அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் 573 ஹார்மோனி அப்படிங்கிற விஷயம், சமநிலை. இந்த ஹார்மோனி அப்படிங்கிறது ஒத்திசைவு நல்லிணக்கம். உளவியல்ல இது ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த ஹார்மோனி அப்படி வள்ளுவர் பல இடங்களில் இந்த ஹார்மோனி, இந்த ஒத்திசைவு நல்லிணக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த 574வது குறள்ல வந்து கீவேர்டு அப்படிங்கிறது பிளைண்ட்னஸ், குருட்டுத்தன்மை, ஒளி இழந்த கண்கள் அப்படின்னு. இது வந்து வழக்கமாக இருக்கிற மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒளி இழந்த கண் செயல்படாத நிலை அல்ல. இங்கே உள்ளுக்குள்ள மனதில் இருக்கிற அதை மிக தெளிவாக இந்த பொருளை சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இது வந்து தெரியாமல் இருக்குது. அந்த கண் உள்ளே இருக்கிற கண் வந்து பார்வையற்ற இருக்குது அப்படிங்கிற விஷயம். இதை வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா சைக்காலஜிக்கல் மைண்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த குறள்ல வந்து 575வது குறள்ல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. கண்ணிற்கு அடிகலம் கண்ணோட்டம் அகுதின்றே புண்ணன்று உணரப்படும் அப்படிங்கிறது. அப்போ அதனுடைய கீவேர்ட், நான் எடுத்த கீவேர்ட் வந்து புண் அப்படிங்கிறது. இது வந்து வெளியில் இருக்கிற அது மாதிரி காயம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற மனக்காயம். ஸோ மனம் புண்பட்டு போய் இருக்கு என்பதுதான் என்னுடைய உள்பொருள். அடுத்த குறள்ல 576 இதில் இருக்கிற கருப்பொருள் பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. இந்த மரம் அப்படிங்கிற விஷயம் திருக்குறளில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்றில் வற்றல் மரம் என்றாரு, இன்னொன்று பயன் மரம் என்றாரு, இன்னொன்று மருந்து மரம் என்றாரு, முள் மரம், நச்சு மரம், இப்படி பல மரங்கள் சொல்லுது. ஆனால் இதில் என்ன சொல்றாரு பாருங்க, மண்ணோடு சேர்த்து மண் பொருந்திய மண்ணோடு கலந்து மக்கிய மரம் வேலை செய்யாது. அப்போ ஒருத்தன் வந்து அவனுக்கு கம்பேஷன் இல்லை, அவனுக்கு வந்து மனிதநேயம் இல்லை, அந்த நல்ல உணர்வுகள் இல்லை அப்படிங்கிற பொழுது அவன் மக்கிய மரமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இப்படி பல விதமான இங்கே இன்னொரு திருக்குறளில் வந்து டார்க்னஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஏதாவது கேள்விகள்? ஹலோ சார், நான் இங்கே வந்தபோது திருவாரி கேமாவதி நான் அங்கே நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்க. இடையில கேட்டால் கட்டாயமாக மறுபடியும் நான் வீட்டில் ஒரு மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டார், ஆல் எஸ்டே அப்படியே நீங்கள் இருக்கிறா கேட்பா, அதுக்கு மறுபடியும் சொல்லாமல் விடவும் முடியாது. சாப்பாடு ரெடி, அதனால் நிகழ்ச்சி நிறைவாச்சு.
எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எடுத்துக்கொண்ட பொருள் ஒரு மிகவும் முக்கியமான பொருள். உங்களையே கடைசி போட்டார்கள் என்பது எனக்கு ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அது நிலைமை பசி வந்தால் 10 15 எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டும். நான் கேட்கிறேன். அருமையான இது தலைப்பு. ஒரே ஒரு கேள்வி. இதுவரை காலம் 3 நாட்களாக பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை இனியபடியாகவும் நேரடியாகவும் நடத்தினார்கள். வாழ்க வளமுடன். ஆனால் வள்ளுவர் முப்பாலில் கடைசி பால் காமத்து பால் யாரும் தலை கூட காட்டாமல் எட்டி கூட பார்க்கிறார்கள். அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இல்லை, இது எடுத்த விஷயமே வந்து பொருட்பாட்டில் இருக்கு. நாங்கள் இங்கே அதை பற்றி பேசக்கூடாது. இல்லை, இதை சரி இங்கே நான் இங்கே தெரிவித்துள்ளேன். பொதுவாகவே திருக்குறள் மகாநாடுகளில் முப்பாலில் இந்த காமத்து பாலை பற்றி யாருமே கவலைப்படுவதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் கொண்டிருக்கிறது? ஏன்னு சொன்னால் 2 விஷயமாக எடுத்துக்கலாம். ஒன்று, அதை பற்றிய ஒரு சரியான தெளிவின்மை இல்லாதனால ஒரு காமத்து பாலன்னா ஏதோ கட்டி பிடிக்கிறது, உடற்புறம் கொள்வது, அது அல்ல. அதில் இருக்கிற விஷயமே வேறேங்க. அது 2வது விஷயம் வந்து அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உணவு வரிசையில் இருக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சி இன்னும் 10 நிமிடம் கழித்து நிறைவு பெறும். அதன் வழங்கிய கட்டுரையாளர் நாகேஸ்வரி ஸ்ரீமுருகன் அவர்கள். அடுத்ததாக நீலாவதி நகுலேச பிள்ளை அவர்கள். அடுத்த கட்டுரையாளர் அடுத்ததாக கட்டுரையாளர் சசிகலா அதிகம். அடுத்ததாக மருத்துவர் பால் ஜோசப். நன்றி. இந்த ஆய்வகத்தில்